மழைக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு? அதாவது நம்ம ஏப்ரல் பார்த்தபோது நல்ல வெயில் இருந்தது, மே மாதத்துடைய ஆரம்பம் வரைக்கும் வெயில் அதிகமாக இருந்தது. தற்பொழுது பார்க்கும்பொழுது நம்ம முன்னாடியே லாஸ்ட் டைம் பிரீஃப் சொன்னபோது இருந்த மாதிரி இங்கே வளிமண்டலத்தில் கீழடுக்கில் இப்போ சுழற்சி உருவாகுது. இப்போ அதை தவிர்த்து நமக்கு விண்ட் டிஸ்கண்டினியூட்டி லைன் இது சொல்கிற மாதிரி அரபிக்கடல் பகுதியிலிருந்து வர காற்றுக்கும் தெற்கில் இந்த வங்கக்கடலிருந்து வரக்கூடிய காற்றுக்கும் இரண்டுக்கு இடைப்பட்ட டிஸ்கண்டினியூட்டி லைனும் போயிட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் இருக்கின்ற இந்த இடத்துல பார்க்கும்பொழுது தான் இதில் தான் நமக்கு ஷியர் ஜோன், அந்த ஷியர் ஜோனில் தண்டர்ஸ்டார்ம் செல்ஸ் ஃபார்ம் ஆகி நமக்கு வெஸ்டிலிருந்து ஃபார்ம் ஆகி உள்ள நகர்ந்து கிழக்கு வருது. அந்த வகையில் பார்க்கும்போது நேற்று இரவு நமக்கு பரவலாம் குறிப்பாக இந்த வட தமிழக பகுதியில் பார்க்குறோம். மழை அளவு 1-2 இடத்துல பெருசு பரவலாக வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடம் இங்கும் அங்குமாகத்தான் நமக்கு மழை தண்டர்ஸ்டார்ம் நடந்திருக்கு. அதில் செல்ஸ் பார்க்குறோம் நம்ம டெவலப் ஆகி வெஸ்ட்லேருந்து நகர்ந்து கிழக்க வந்திருக்கு. நல்லா மிட் நைட்டில் ஸ்டார்ட் ஆகுது, செல்ஸ் டெவலப் ஆகி ஈஸ்டில் வந்திருக்கு நமக்கு. அதே சமயத்தில் மொத்தமாக டெம்பரேச்சர் ஃபுல்லாக இறங்கலை, ஒரு படிப்படியாக இறங்கியிருக்கு. உள்ள பகுதியில் பார்க்கும்போது இப்போவும் நமக்கு கடந்த 24 பார்க்கும்பொழுது திருச்சி மதுரை இங்கெல்லாம் 40 டிகிரி ஒட்டி இப்போ பதிவாயிருக்கு. இயல்பை விட 4 டிகிரி இயல்பை விட அதிகமாக இருந்திருக்கு. இப்போ பார்க்கும்பொழுது இப்போ கோடை மழையை பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்த சில தினங்களாக குறைவாக இருந்தது. இப்போ 2-3 தினங்களாக இருக்கின்ற பொழுது கொஞ்சம் குடைமழை இருக்கின்றனால நேற்றெல்லாம் குறிப்பாக பார்க்கும்பொழுது அளவு குறைவாக இருந்தாலும் நிறைய இடங்களில் 2-3 இடங்களில் பரவலாக மழை பெய்யுது என்ற காரணத்தினால சில தினங்களுக்கு முன்னாடி பார்க்கின்ற பொழுது ஒரு வாரத்துக்கு முன்னாடி 83% இயல்போட குறைவு, இப்போ 66% இயல்போட குறைவு. அதாவது வெயில் காலம் ஒரு பருவமழை காலம் மாதிரி இல்லாவிட்டாலும் இந்த காலத்தில் கிடைக்கின்ற கோடை மழையானது வெப்பத்தை தணிக்கும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நமக்கு இப்போ தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம். இப்போ இருக்கக்கூடிய நிலை அடுத்து ஒரு 2-3 தினங்களுக்கு இங்கும் அங்குமாக சில இடங்களில் மழை கோடை மழை தொடரக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆமாம், இப்போ பார்க்கும்போது அது தவிர்த்து மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மற்றும் சில சமயம் இந்த அடுத்து வரக்கூடிய 2-3 தினங்களுக்கு ஓர் இடங்களில் நமக்கு கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த ஈரோடு, சேலம், திருப்பூர் அந்த மாதிரி பகுதிகளில் கூட நமக்கு கனமழை இருக்கும். அதில் என்ன ஆகுதுன்னா இந்த கனமழையோட இடம் இங்கும் அங்கமாக மாறக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். ஏன்னா கிழக்கிலிருந்து நகர்ந்து செல்லக்கூடிய அந்த அமைப்பும் மேற்கிலிருந்து நகர்ந்து செல்லக்கூடிய அமைப்பு, வளிமண்டல மேல் இருக்கிற சுழற்சி, காட்டுடைய அந்த ஈரப்பதத்தில் உள்ளக்கூடிய சுழற்சி, இதெல்லாம் பொறுத்து இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய நிலப்பரப்பு பார்க்கும்போது அடுத்து வரும் 2-3 தினங்களுக்கு இங்கும் அங்குமாக கோடை மழை பெய்யக்கூடும். நமக்கு இவ்வளவு நாள் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. அது அந்த 3.1 கிலோமீட்டர் பூமியில் அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தது கொஞ்சம் மேற்கு பகுதியில் நகர்ந்திருக்கு. அந்த நகர்ந்து இருந்ததுனால தான் இப்போ நமக்கு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாயிருக்கு. இது 2-3 தினங்களுக்கு அதை தவிர்த்து அந்த டிஸ்கண்டினியூட்டி லைன் அதுவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. தற்போதைய நடைமுறைப்படி பார்க்கின்றபடி 2-3 தினங்களுக்கு தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி இங்கும் அங்குமாக கோடை மழைக்கான வாய்ப்பு இருக்கும். பகல்ல வெயிலா இருக்கு, மாலை நேரங்களில் பிற்பகல் 7 மணிக்கு பிறகு மழைக்கான வாய்ப்பு பார்க்க முடியுது. இது தண்டர்ஸ்டார்முடைய நேச்சர் அப்படி தான். பகலில் கன்வெக்ஷன் டெவலப் ஆகி ஹீட் ஆகி அடுத்து ஈவினிங் டயத்தில் இருந்து தான் செல்ஸ் டெவலப் ஆகும். சூரிய வெப்பம் மேலே குறைய வளிமண்டலத்துடைய நிலைத்தன்மை மாறக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். நிலைத்தன்மை மாறும் பொழுது தண்டர்ஸ்டார்ம் செல்ஸ் உருவாகும். உருவாகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தில் உருவாகும் போது ஒரு குறிப்பிட்ட தாலுக்கால அதிக அளவு பெய்யுது, அது பக்கத்தில் அந்த மழைக்கான வாய்ப்பு இல்லை. செல்ஸோடைய இதை பொறுத்து தான். ஏன்னா பருவமழை காலம் மாதிரி கிடையாது, பருவமழை மாதிரி ஒரு பரவந்தப்பட்ட ஒரு அமைப்பு கிடையாது. இதெல்லாம் தண்டர்ஸ்டார்ம் செல்ஸ் ஷியர் ஜோன்ல எங்க டெவலப் ஆகும். இப்போ சென்னையுடைய நேற்று இரவு பெய்த மழை கூட இங்கே உருவானதில்லை, மேற்கில் உருவாகி நகர்ந்து வந்த செல் தான். சில இடங்களில் அந்த லோக்கலைஸ்டு செல்ஸ் இருக்கும், சிலதுல அந்த ஷியர் ஜோன்ல காற்றுடைய அமைப்பினால நகர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். அப்படி வரும்பொழுது கடற்புறத்தை நோக்கி வரும்பொழுது கடற்காற்றோடு இணைந்து அந்த இன்டராக்ஷன்ல கூட மழை கிடைக்கும். நமக்கு இந்த வெப்பலைக்கான எச்சரிக்கை கொடுத்துட்டு இப்ப கிடையாது. இப்ப நிலையை பார்க்கும்போது அடுத்து ஒரு 2-3 தினங்களுக்கு இருக்காது சூழ்நிலை இருக்கும். ஏன்னா நம்ம குடை மழை எதிர்பார்க்கின்ற காரணத்தினால இந்த மழைக்கான வாய்ப்பு தொடர்றதுக்கான சாத்தியம் நம்ம 2-3 அடுத்து வரக்கூடிய 4 தினங்களுக்கு இங்கும் அங்குமாக தொடரக்கூடிய